ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதற்காக கவலைப்படுகிறாயோ? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும். எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். நான் இப்பொழுது உன்னிடம் பேசப் போகிறேன். அதை நீ கொஞ்ச நேரம் செலவு செய்து காது கொடுத்து கேட்கப் போகிறாய் என்றால் என் மீது நீ எவ்வளவு பக்தி மரியாதையோடு என்னை நீ வணங்குகிறாய் என்று பார்க்கிறேன். தங்கமே, இவ்வளவு நேரம், அதாவது ஒரு 10 நிமிஷம் போல நான் பேசுவதை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவதை சொல்ல போகிறேன். என் மீது நீ முழு நம்பிக்கையை வைத்து ஒவ்வொன்றையும் பொறுமையாக கேட்கிற. இதுதான் நடக்குமா, அது நடக்குமா என்று கேட்கிற. அப்படி பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு 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 தெரிந்து கொள்ளும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி தங்கமே தவறான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன்? உன்னுடைய வாழ்க்கையில் தவறுகள் என்பது வராமல் நல்ல நல்ல விஷயங்கள் என்பது வர நான் ஏற்பாடுகளை செய்வேன். காலம் முழுக்க கஷ்டங்களோடு இருப்போம், காலம் முழுக்க நஷ்டங்களோடு இருப்போம் என்று நினைக்க கூடாது அம்மா. காலங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு சில ஆண்டுகள் கஷ்டத்தை கொடுக்கிறது என்றால் அடுத்தடுத்து அவனுக்கு இன்பத்தை கொடுக்க போகிறது என்பது அர்த்தமாகும். உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றத்தை நீ பார்க்கத்தான் போகிறாய். யாராவது உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது சொன்னால் அதை எதையும் நினைத்து வருத்தப்படாதே, நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான நன்மைகள், அனைத்து விதமான விஷயங்களையும் நானே பார்க்கிறேன். யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொன்றையும் சரி செய்வேன். தொடர் முயற்சியால் ஒவ்வொன்றும் நல்லபடியாகவே நடக்குமே தவிர ஒரு நிமிஷம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் கெட்டு போகாமல் பார்த்து கொள்வேன். யோசித்துப்பார், எவ்வளவோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்ற இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நான் படிப்படியாக சரி செய்து இருக்கிறேன். நிச்சயமாக இனி வரும் நாள் மொத்தமும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இன்பத்தை மட்டுமே சேர்ப்பேன் என்றால் பார்த்துக்கொள்ளேன். கண்களை எப்பொழுதும் நன்றாகவே திறந்து வைத்துக்கொள். 1000 பேர் 1000 விதமாக பேசி உன்னை ஒவ்வொரு விஷயத்திலேயும், ஒவ்வொரு பொழுதிலேயும், எல்லா நேரத்திலேயும் உன்னை கவலைப்படுத்த முயற்சிகளை செய்யலாம். ஆனால் நான் உன்னை எப்பொழுதும் நேர்மையான பாதையிலேயும் நேர்மையாகவும் தான் ஒவ்வொன்றையும் உன்னை செய்ய வைப்பேன். கண்களை எப்பொழுதும் திறந்து பாருங்கள். உங்களை சுற்றி யாருமே இல்லை என்று நினைக்காதீர்கள். உங்களை சுற்றி அனைத்து உருவமாகவே நான் இருக்கிறேன். உங்களுக்கு என்னென்னதான் தேவையோ அது அனைத்தையும் நான் அறிந்து தெரிந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உன் கையில் கொண்டு வந்து நானே சேர்ப்பேன். தொடர் முயற்சியால் ஒருவன் எக்காலமும் தோற்பதல்ல. அவன் வாழ்க்கையில் ஒரு நேரம் அல்ல, ஒரு நேரம் நிச்சயமாகவே ஜெயிக்கிறான். நீயும் நிச்சயமாகவே ஜெயித்து வாழ்க்கையில் முன்னுக்குத்தான் வருவாய். எப்போ பார்த்தாலும் அழாதே, எப்போ பார்த்தாலும் கலங்கி நின்று தேவையில்லாமல் குழப்பங்களை அடையாதே. என்னென்னவோ விஷயங்கள் எல்லாம் நடந்தது, ஏதேதோ விஷயங்கள் எல்லாம் நடந்தது. இனிமேல் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக, அற்புதமாக, அதிசயமாக நடப்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நானே செய்து உன்னை எப்பொழுதும் நிம்மதியாக வாழ வைக்கிறேன். கண்களை நன்றாக திறந்து பார். உன்னோடு யாரும் இல்லை என்பதை சொல்ல மாட்டாய். எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதை தான் நீ சொல்வாய். அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் இன்பத்தை தருவேன். காலப்போக்கில் அனைத்தும் மாறும் அம்மா. ஏற்கனவே பட்ட பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு என்ன தெரியாதா என்ன?
எல்லாமும் எனக்கு தெரியும். எல்லா பிரச்சனையையும் மாற்றுவேன். எல்லா பிரச்சனையையும் சரி செய்வேன். நாளுக்கு நாள் பலவிதமான சுவாரஸ்யமான விஷயங்களை நடத்தி உன்னை அடுத்தடுத்து இன்பத்தையே கொடுத்து வாழ வைப்பேன். ஒரு நிமிஷத்தில் கூட உன்னை நான் தோல்விகள் அடைய விடமாட்டேன். ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் வாழ்வில் சுவாரஸ்யத்தையும் நிறைய அனுபவத்தையும் கொடுத்து உன்னை நான் ஒவ்வொரு கட்டத்திலிருந்தும் உன்னை தூக்கி நிறுத்தி வாழ வைப்பேன். எப்போ பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படியாகிவிட்டதே அப்படியாகிவிட்டதே என்று நினைக்காமல் நாம் அனைத்தையும் கடப்போம், அனைத்தையும் பாதுகாப்போம். நல்ல வழிகள் நடக்கும், தீய வழிகள் எதுவும் நடக்காது என்று நினைத்து கொண்டு அமைதியாக இரு. நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தும் உன் வாழ்வில் செல்வங்களும் அனைத்தும் லாபங்களும் உன் கையில் வந்து சேரும். நம்பிக்கைதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த நம்பிக்கை உனக்குள் இருக்கிறது. கட்டாயமாக நீ தோற்று போக மாட்டாய். கட்டாயமாக நீ ஜெயிப்பது உறுதி. என்னை நம்பி வந்த எல்லோருக்கும் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். கவலைப்படாதீர்கள். என்னை நம்பி வந்த பிறகு நீங்கள் எதையும் எப்பொழுதும் நினைத்து பயப்பட வேண்டாம். எல்லா விஷயத்திலேயும் ஒரு அமைதி என்பது உண்டு. அந்த அமைதியோடு இருங்கள். உங்கள் வாழ்க்கை செழிக்கும் என்பது. தங்கமான பிள்ளையே, அற்புதம், அதிசயம், திருப்திகள் எல்லாமும் வரும். காலம் முழுக்க பாரங்களோடு இருக்க மாட்டாய். நன்மைகள், ஐஸ்வர்யங்கள், லாபங்கள் என்று ஒவ்வொன்றாகவே உனக்கு அமையும். இதுவரைக்கும் தோல்வியை மட்டுமே பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் அனுபவித்து வந்த நீ இனி எல்லாமும் நிம்மதியாகவே உன் வாழ்க்கையை அமைத்து கொள்வாய். எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் கூட இருந்து அருள் புரிவேன். எந்த நிமிஷமும் இந்த அப்பனாகிய நான் கைவிட மாட்டேன். எல்லா நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் உன்னை தூக்கி நிறுத்தி உனக்கு ஒரு அற்புதமான எதிர்காலத்தை காட்டுவேன். கண்களை எப்பொழுதும் கண்ணீரை சிந்த வைத்து கொண்டே இருக்காதே. எப்பொழுதும் இதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை என்று போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. எல்லாம் மாறும். எல்லாம் உனக்கு திருப்தியாகவே அமையும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.